அப்போ என்னன்னா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற என்னன்னா எங்களுக்கே ஒன்றும் புரியல. நீங்க தவறா புரிஞ்சுட்டு நான் என்னன்னு சொல்லிடுறேன். இவங்க யாருமே ஊழல் செய்யலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தைரியம் இருந்தா ஊழலை நிரூபி நான் சந்திக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லிடுறேன். அதான் அது உங்க தலைவரை சொல்லுங்க பாப்போம். என்னன்னா பண்ற ஊழலை பண்ணிட்டு அதுக்கு ஆதாரம் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டு யாரும் கோர்ட்ல போய் நோட்டீஸ் வந்துச்சுன்னா என்னையே மிரட்டுறாங்கிறாங்க. ஆமா, அதாவது நோட்டீஸ் வந்தாலே மிரட்டல் அப்படிங்கிற அளவுக்கு பயந்துருக்காங்கிற நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்சுக்கோ. நம்ம இன்னொரு தரவுலையும் நான் இப்ப சொல்லி முடிச்சிடறேன். இதே உங்க கட்சியை சேர்ந்த RS பாரதி தான் எடப்பாடியை 4500 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணாருன்னு கேஸை எடுத்து நடத்தினார் எடப்பாடி. ஏன்னா சட்டமன்றத்தில் ஆன் ரெக்கார்டு நீ சொல்ற நான் ஊழல் பண்ணியிருக்கேன்னு, நான் அது அவை குறிப்பிலிருந்து இருக்கிறதுனால நான் அதை ப்ரூவ் பண்றேன்னு இங்க ஹைகோர்ட்ல வந்து அந்த வழக்கு நடக்கும் பொழுது வழக்கை வாபஸ் வாங்கி ஓடினவர் RS பாரதி. இவங்கள மாதிரி வீரவசனம் பேசல. இப்ப வந்து எடப்பாடி பேசுங்க சார், இருங்க முடிச்சிருங்க. இன்னொன்னு இவர் வந்து எடப்பாடியாரோட சம்பந்தி போய் காலில் விழுந்தாங்க. டாஸ்மாக் ரைடு நடக்கும்போது ஆகாஷ் பாஸ்கர் மேட்டர் நடக்கும்போது நிர்மலா சீதாராமனை பார்த்து எதேச்சியா போய் காலில் விழுந்தீங்க. உங்க தலைவர் போய் பார்த்து நிர்மலா சீதாராமன் ரைடு நடக்குது. இங்க 3 வருஷம் நிதி ஆயோக் போல நிதி ஆயோக் ஒரு வருஷம் தலைவர் நினைவு நாள் இப்படி பதட்ட வேண்டாம். நேரு மேல ரைடு வருதுன்னு அவர் பையன் போய் நிர்மலா சீதாராமன் அவங்க இல்லாம திடீர்னு ஞான உதவி வருது. மகனை வந்து துணை முதல்வருக்கு முன்னாடி போய் பிரதமரை 45 நிமிஷம் 1 to 1 பேசினாரு. அப்ப இவங்க எல்லாம் போய் கால் விழுவது கணக்கு தெரியலையா? நாங்க வழக்காடு மட்டத்துல வழக்க நடத்தி தைரியமா நடத்துன்னு சொல்றோம். இவங்கள மாதிரி வீரவாசனை எங்க பேசியிருக்காரு எடப்பாடியார்? தொட்டு பாரிசி இண்டி பேருன்னு சத்தியம் முடிக்கிறேன். கடைசி வரைக்கும் திமுக இருந்து ஊழல் நாங்க பண்ணல குற்றமற்றவன்னு சொல்லாம அங்க எவ்வளவு அடிச்சாம் பாரு, அங்க கேஸ் போட்டு இங்க எவ்வளவு அடிச்சாம் பாரு கேஸ் போட்டு என்ன வரும்? மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க பிரச்சனைகளை ஒழிஞ்சுக்கல சார். நாங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். பதில் சொல்லல, சம்பந்தி மாற்றதுக்கு பதில் சொல்லல. இதை சத்தியம் கடந்து போறாரு. ரொம்ப நன்றி.